பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு தேவன் நமக்கு உணர்த்திய இறைவார்த்தை, அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் அதிகாரம் 50வது அதிகாரத்திலே 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்று சொன்னால், நமக்கு துணை செய்கிறவர் ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாருங்க, எனக்கு அவர் துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் ஆழமாய் இருக்கிறது? எனக்கு அந்த விசுவாசம் ஆழமாக இருக்கிறது. என்று சொன்னால், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் என் தேவனாகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்தார், எனக்கு உதவி செய்தார், எனக்கு கிருபை அளித்தார், எனக்கு தயவு பாராட்டினார், எனக்கு செவி கொடுத்தார். ஆகையினால் நான் எந்த இடத்திலையும் நான் வெட்கப்பட்டு போனதே இல்லை. வெட்கப்பட்டு போன இடங்களிலே என்னை மகிமையாய் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணினார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வெட்கப்பட்டு நீங்க போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பது அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. மிகப்பிரியமானவர்களே, எவ்வளவு ஆழமான கருத்தை பக்தன் அழகாக பாடியிருக்கிறார் பாருங்களேன். அவர் நம்மோடு கூட துணை நிற்கின்ற பொழுது அழகா நம்மளால ஜெயிக்க முடியும், அழகா நம்மளை என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் உயர்த்த முடியும். அவர் ஒருவர் மட்டும் நம்ம கூட இருந்தா போதும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப எனக்கு யாரும் துணை இல்லையே, நான் தனிமையில இருக்கிறேனே, எனக்கு யாரும் உதவி செய்வா? நான் தனிமையில இருக்கிறேனே, நான் ஒதுக்கப்பட்டு விட்டேனே, நான் வெறுக்கப்படுகிறேனே, எனக்கு யார் உதவி செய்வான்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்னு சொல்லுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். விசுவாசத்தோடு காத்திருங்க. ஜெபம் செய்யலாமா? நேசிக்கின்ற அன்புக்கு நேசப்பா, நாங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஏன்னு சொன்னால், நீர் எங்களோடு கூட இருக்கிறாப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலையும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்க நான் உணர்ந்து கொள்ளலே ஏசப்பா, எங்களை மன்னிங்க என்று சொல்லி இந்த வேலையில கேட்கிற பிள்ளைங்களை மன்னிச்சு ஆறுதலை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, மகிமையான காரியங்களை பிள்ளைகளுக்கு செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இந்த ஊழியத்தை நாங்கள் செய்தாலும் கர்த்தர் எங்களுக்கு துணை செய்கிறேன். ஆமா ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கிரியை செய்யட்டும். ஏனென்று சொன்னால், நீர் வல்லவராய் இருக்கிறீர், நீர் நல்லவராய் இருக்கிறப்பா. எங்களுக்கு துணை செய்யுங்கப்பா. ஊழியத்தை இன்னும் ஆண்டவரே விருத்தி அடை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். முழுதுமாக எங்களை தாழ்த்துகிறோம், துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.